வணக்கம் கேப்டன் டி நேயர்களே, யோகி வெங்கட் ராவ். இந்த புத்துணர்ச்சி யோகாஸ் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு 300வது எபிசோடு உங்கள் கூட நான் கலந்துக்க ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்னைக்கு நம்ம செய்ய போகிற ஆசனம் பாத அஸ்தாசனமும் அஸ்வச்சஞ்சலாசனமும். சூரிய நமஸ்காரத்தில் நீங்கள் பண்ணியிருப்பீங்க பாத அஸ்தாசன் அஸ்வச்சஞ்சலாசன். ஆனால் இன்னைக்கு வெறும் பாத அஸ்தாசன் அஸ்வச்சஞ்சலாசன், திருப்பி மட்டும் பாத அஸ்தாசன் அஸ்வச்சஞ்சலாசன். இது மாதிரி தொடர்ந்து பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா, நல்ல இடுப்பு வளைஞ்சு கொடுக்கும் தன்மை வரும், முதுகெலும் நல்ல ஸ்ப்ரிங் மாதிரி வளையும். இது பாத அஸ்தாசன் எப்பவுமே நிறைய ப்ராப்ளம் சால்வர் தான். ஸ்டமக் பெயின், ஸ்டமக் ரிலேட்டடு அதெல்லாம் சரி பண்ணும். அதே நேரத்தில் உங்களை பேங்க்ரியாஸ் நல்லா சுரக்க வச்சு இன்சுலின் கொடுக்கறதுக்கு நல்லா வழி பண்ணி கொடுக்கும். வயிறு உபசம் குறையும். அப்புறமா உங்களுடைய ஸ்ட்ரெஸ் குறையும். நல்ல ஹெட் ரீஜன் டவுனில் இருக்கிறதுனால தலைப்பகுதிக்கு ரத்த ஓட்டம் நிறைய கிடைக்கும். இந்த மாதிரி இருக்குது. அதே அஸ்வச்சஞ்சலாசன் பண்ணும்போது உங்களுடைய தொடைப்பகுதியும் இடுப்பகுதியும் நல்ல பலம் பெறும். அப்புறமா இடுப்பு இதில் இருக்கிற அந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் நல்லா வேலை செய்யும். இப்போ கருப்பை நல்ல பலம் பெறும், ஸ்ட்ராங் ஆகும். சில பேர் வீக்காக இருக்கும் கருப்பை, அது நல்லா ஸ்ட்ராங் ஆகும். ஜென்ஸுக்கு டெஸ்டிஸு, அப்புறமா அந்த விந்தணுக்கள் விந்துப்பைகள்லாம் நல்ல பலம் பெறும், அது உற்பத்தி நல்லா ஆகும். இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட் இருக்குது இதில். அதனால தான் சூரிய நமஸ்காரம் நல்லா பண்ணுங்கோ, நிறைய முறை பண்ணுங்க சொல்லுவோம். அது இந்த 2 ஆசனமும் முக்கியமானது இல்லையா? இப்போ நம்ம பண்ண போகிறது பாத அஸ்தாசன் அஸ்வச்சஞ்சலாசன். சேர்ந்து செய்வோம். எப்படி இருக்குது பாருங்கள். அது மாதிரி பண்ணுங்கள். கால் பின்னாடி தூக்கி வைக்கிறீங்க, நீட்டுவீங்களா, நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். நல்லா பின்னாடி நல்லா வளைங்க, நல்லா பிறை மாதிரி நல்லா வளைஞ்சிங்கன்னா இன்னும் நல்லா வரும். ஒவ்வொன்றா செஞ்சு பார்ப்போம். நேரில் முதல்ல நீங்கள் பாத ஹஸ்தாசன் பண்ணிவிட்டு அப்புறமா தான் அஸ்வச்சஞ்சலாசன் பண்ணணும். வலது கால் ஒரு முறை, இடது கால் ஒரு முறை மாற்றி மாற்றி பண்ணணும். இப்போ முதல்ல என்ன பண்ணுறேன், நான் பாத ஹஸ்தாசன் பண்ணி காமிக்கிறேன், அப்புறமா அஸ்வச்சஞ்சலாசன் பண்ணி காமிக்கிறேன், அப்புறம் ரெண்டும் இப்படி ஒன்றா சேர்ந்து பண்ணுறது ஒன்றா செஞ்சு காமிக்கிறேன். முதல்ல நிற்கிறீங்க, பக்கவாட்டில் கையை வைத்துட்டு நேரம் நின்றுக்கோங்க, தலைவாக நின்றுக்கோங்க, நல்லா லூஸாக வச்சுக்கோங்க. இப்போ பக்கவாட்டில் கை உயர்த்திட்டு மூச்சு விட்டு நில்ல. பாத அஸ்தாசன் நிதானமாக கொண்டு போய் கால் பக்கத்தில் வச்சுக்கிங்க, தலையை தொங்க வரீங்க நல்லா லூஸனா இல்லையா? திருப்பி மூச்சு இழுத்த நெல்ல அப் பண்ணுறீங்க, பக்கவாட்டில் கை எடுத்து. இப்போ இதே அஸ்வச்சஞ்சலாசன் பண்ணணுன்னா கொஞ்சம் முன்னாடி நின்றுக்கோங்க மேட்டில். அதே போல் பாத அஸ்தாசன் போகிறேன், கையை நிதானம் கொண்டு போய் 2 காலுக்கு பக்கவாட்டில் வச்சுட்டேன். இப்போ முதல்ல என்னோடய வலது கால் மட்டும் எவ்வளோ முடியுது ஒரு 3 அடி தூரம் வைக்கலாம். வச்சுட்டு கை கால் 3ம் ஒரே நெல்லில் இருக்குது. முன்னுக்கு பக்கம் முட்டி நல்லா மடிச்சுட்டு பின்னங்கால் தரையில் வைக்கக்கூடாது. வெறும் அந்த விரல்கள் பாம்ஸ் மட்டும்தான் தரையில் பதிஞ்சிருக்கும். இப்போ என்ன பண்ணுறேன், நிதானமாக மேல் நோக்கி பார்க்குறேன். திருப்பி மறுபடியும் மூச்சு விட்ட நிலையில் பாத அஸ்தாசன் அப் பண்ணிவிட்டு 2 கையும் பக்கவாட்டில் இருக்கு. இப்போ வலது காலுக்கு மட்டும் முடிஞ்சிருக்கு. இப்போ இடது காலுக்கு பண்ணும்போது மறுபடியும் பக்கவாட்டில் கையை உயர்த்துறேன், மூச்சு விட்ட நிலையில் பாத அஸ்தாசன் பண்ணிடுறேன், நல்லா தலை தொங்க விட்டுக்கோங்க. இப்போ என்னுடைய இடது காலை பின்னாடி நல்லா இழுத்து வச்சு மடித்த நிலையில் நல்லா மடிச்சுட்டு முன்பக்கம் தலையை வைத்து நல்லா வளையணும். சில பேர் கை நல்லா ஃபுல்லாக வைப்பாங்க, சில பேர் வெறும் விரல் மட்டும் வைப்பாங்க. நல்லா இழுக்கலாம். மூச்சு விட்ட நிலையில் பாத ஹஸ்தாசன், மூச்சு இழுத்த நிலை எழுந்துட்டு பக்கவாட்டில் கை வேணும். இது மாதிரி நீங்கள் கொஞ்சம் நிதானமாக செய்யலாம். 5 முறை செய்யுங்க. திருப்பி மறுபடியும் ரிலாக்ஸ் பண்ணுங்கள். சில பேர் அஸ்வச்சஞ்சலாசனம் வரலைங்க, கஷ்டமாக இருக்குது அப்படின்னா வேக வேகமாக பண்ணி பார்க்குங்க. நிற்கிறீங்க, கொஞ்சம் வேகமாக போய் இழுத்து விடலாம். எனக்கு மாற்ற முடியல, கால் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி மாற்றிக்கலாம். இல்லை நான் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஜம்ப் பண்ணி இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. முதல்ல இது மாதிரி 5 முறை பண்ணலாம், 10 முறை பண்ணலாம், மறுபடியும் ரிலாக்ஸ் பண்ணணும். இது மாதிரி நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக என்ன ஆகும்னா நல்ல ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்கும். செய்யும்போது ஈஸியாக இருக்கும், சிரமம் இருக்காது, பலமும் நல்லா கூடும், இடுப்பு நல்லா லூஸ் ஆகும், தோள்பட்டை நல்லா ஸ்ட்ரென்த் ஆகும், கை நல்ல பலம் கூடும். கூட பாருங்கள்,
ஒரு ஆசனம் பண்ணும்போது நமக்கு கூடவே சில பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்கும், பயன்கள்லாம் கிடைக்கும். அதனால் நீங்கள் நிதானம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நிறைய பலம் கிடைக்கும். இந்த அஸ்வசிஞ்சாசனம் நீங்கள் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நல்லா சைக்கிளிங் பண்ணும்போது எவ்வளோ வேகமாக சைக்கிளிங் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி உங்கள் கால்களானது நல்ல பலம் கொடுக்கும். சில பேருக்கு நல்ல மூச்சு இறைக்கும், அதாவது அப்போ தான் சுவாச கோளாறுலாம் சரியாகும். மூச்சு இறைக்கிற அளவுக்கு நீங்கள் வாக்கிங்கோ ஜாக்கிங்கோ பண்ணால் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி இல்லை, மழை காலம் போக முடியல, கஷ்டமாக இருக்குது, வெளியில் தனியாக போகிறதுக்கு பயமாக இருக்குன்னா இந்த மாதிரி அஸ்வசிஞ்சாசனம் நீங்கள் ரன்னிங் மாதிரி ஜாக்கிங் மாதிரி வேக வேகமாக ஒரு 50 பண்ணலாம், 25 கண்டினியூ பண்ணலாம். அதாவது வலது கால் 25, இடது கால் 25, 50 ஆகிடும். அப்போ நல்லா சாவாசனம் பண்ணிட்டு ரிலாக்ஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய ஸ்ட்ரென்த் கிடைக்கும். அதாவது வெயிட்டும் லாஸ் ஆகும், உங்களுடைய இடுப்பு பகுதியில் இருக்க ஹார்மோன்ஸ் எல்லாம் நல்லா வேலை செய்யும். இந்த இடத்துல இருக்க ஹார்மோன்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது, அவனை வேலை செய்யணும்னா நிறைய நீங்கள் பிரயத்தனம் பண்ணால் தான் வரும். நிதானமாக செய்யுங்க, கண்டிப்பாக நிறைய பலன் கிடைக்கும். என்ன நல்ல ஒரு ஆசனம் பார்த்தோம். அதே போல் ஒரு ஹெல்த்தி டிப்ஸ், ஆண்மை பெருக. சில பேருக்கு வந்து அந்த விந்தணுக்கள் கவுண்டி கம்மியாக இருக்குது, அது நீர்த்தன்மை இருக்குது, ரொம்ப கட்டித்தன்மை இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனை நிறைய சொல்லியே இருப்பாங்க. பட் ரொம்ப ஈஸி. ஆட்டுப்பால் ஒரு டம்ளரில் பேரிச்சம்பழம் ஊற வைக்கணும், ஒரு 4-5 பேரிச்சம்பழம் ஊற வச்சுட்டு காலையில் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிடணும். ரொம்ப ஈஸி. ஆட்டுப்பால் வச்சுக்கோங்க, கிடைக்கும், நிறைய இடத்துல கேட்டு பாருங்கள், சொல்லி வச்சிங்கன்னா தருவாங்க. அதில் 4-5 பேரிச்சம்பழம் ஊற வைங்க, காலையில் எடுத்து அப்படியே சாப்பிட்டுக்கலாம். இல்லை எனக்கு அது கொஞ்சம் பணம் வேலைன்னா சேர்த்துக்கணும் ஆனால் சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இது மாதிரி சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த ஆண்மை சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரவே வராது. நாட்பட இன்னும் நல்ல பலம் பெறும், அதில் கவுண்டிங் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். என்ன நல்ல ஒரு ஆசனம் பார்த்தோம், நல்ல ஒரு ஹெல்த்தி டிப்ஸ் பார்த்தோம். நாளைக்கு மீண்டும் இந்த புத்துணர்ச்சி யோகாசன நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.